வாய்ஸ் ஆர்மி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் கவுண்ட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா இன்னும் 72 மணி நேரம் தான் இருக்கு. இந்த நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியினரும், அதாவது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியா இருக்கட்டும், அப்புறம் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் பரப்புரைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே ஹாட் டாபிக்கா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருல்ல, அவர் வந்து டைரக்டா சென்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களோட மீட் பண்ணி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல், ராகுல் காந்தி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்டும் போது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வந்து ஒரு பெரிய முழக்கமே வந்து செஞ்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ இது ரெண்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெற்றி நீ ஏன் வந்து ரெண்டுமே டிஎம்கே சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதாவது ராகுல் காந்தியா இருக்கட்டும், இந்த சைடு இவர் கெஜ்ரிவால் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணதா இருக்கட்டும், ரெண்டுமே டிஎம்கேக்கு சப்போர்ட்டா இருக்கே. ஒருவேளை நீ டிஎம்கே சப்போர்ட்டர் அதனாலதான் வந்து இன்னைக்கு இதை பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்பவே பெரிய பேசு பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க நியூஸ் ஓப்பன் பண்ணாலே கண்டிப்பா நிறைய வீடியோல பார்க்கலாம், நிறைய நியூஸ் சேனல் வந்து பார்க்கலாம். ஸோ அதான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கவலையப்படாதீங்க. எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எந்த கட்சியினர்லாம் வந்து நல்லா ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில், அதாவது அதிகமாக பேசு பொருளாகிற வகையில் என்னென்னலாம் டாபிக் இருக்கோ அதை வந்து எந்த கட்சி பாகுபாடும் இன்றி, அதாவது யாருக்கும் இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கிடையாமல் பொது உடைமையாக வந்து நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஐம்பற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் பட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கன்னா வந்து இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க போட்டி, டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அணி, அதாவது டெல்லியோட முதலமைச்சர் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே டைரக்டா இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து, அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து ஆகுனா டெல்லிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம், டெல்லியா தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல்ல. அந்த டைமில் டெல்லியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நின்றுனா அதுதான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப, அதாவது அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா திடீர்னு டெல்லியிலேருந்து அவர் சப்போர்ட் பண்ணி நமக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிற்கிறாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்களே, எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா இப்போ டெல்லியில் வந்து இலவச பேருந்து இருக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி வந்து ஸ்கூல் வந்து மாடல் ஸ்கூல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் ஒன்று பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, அப்புறம் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மொஹல்லா திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காப்பீடு சம்திங் அந்த மாதிரி வந்து மருத்துவத்துக்காக வந்து ஒரு திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. சேம் அதே கான்செப்டில் தமிழ்நாடும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபா, அது வந்து இப்போ 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து திட்டம், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் காலை உணவு திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கும் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அறிவிச்சிருக்க திட்டம் வந்து சேம், அதாவது ஒரே மாதிரி இருக்குல்ல. இதை வந்து இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து எப்படி கொண்டு போகலாம், இன்னும் வேற எப்படி இதை பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி விவாதிச்சிருக்காங்க. அப்படின்னும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து மொஹல்லா திட்டம், அதாவது மொஹல்லா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது. சேம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே. இது ரெண்டு திட்டத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு சுகாதார திட்டமாக வந்து அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் டெல்லியில் போய் இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த திட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி மக்கள் வந்து அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பயன்பட்டுக்கலாம். அதாவது டெல்லி மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் டெல்லிக்கு போனாலும் சரி, இந்த திட்டத்து மூலயமா வந்து ரெண்டு பேருமே ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து எங்கே இருந்தாலுமே வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்கல்ல. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே சாதாரணமாக ரெண்டு முதல்வர்கள் மட்டும் சந்தித்த நிகழ்வு கிடையாது. அதாவது நாங்கள் ரெண்டு நாடுமே வந்து ஒன்றிணைகிறோம், அதாவது ரெண்டு பேரும் வந்து இப்படி கை கோக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து காங்கிரஸோட தலைமையில் வந்து நாங்கள் டெல்லி அணியாக இருந்தாலும் சரி, டெல்லி அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து நாங்கள் இருக்கோம், மக்கள் வந்து எப்பயுமே அவங்க மட்டும் நம்ப வேணாம், அவங்க இல்லாமல் நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வலுவாகவே குரல் கொடுத்துருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் மூலமா அடிக்கடி ரொம்பவே முரண்பாடாக போயிட்டு இருக்கு அப்படின்னும், ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஆளுநர் ரவி அவர்கள் கூட வந்து சட்டசபையில எல்லாம் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் பேசுறப்ப இவர் இருக்க மாட்டார், இவர் பேசுறப்ப அவரு இருக்க மாட்டாரு, ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கருத்து முரண்பாடாகவே போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஆளுநருக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்கள் கட்சி தான் வந்து அடுத்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் வந்து பெரிய லெவலில் இருக்கோம், எந்த அளவுக்கு எங்ககிட்ட பவர் இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பிஜேபி வந்து நம்பாதீங்க, நாங்கள் இருக்கோம், அடுத்து எங்கள் கூட்டணி தான் பெருசு,
எங்க கூட இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய முழக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவரு வந்து ப்ராக்சி ஆட்சி, அதாவது பினாமி ஆட்சி வந்து ப்ராக்சி ரூல் வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் மண்டைக்காடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இங்கே வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளும் போது பிஜேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து டைரக்டா வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ண முடியாது, அதனால ஒரு பினாமியா வந்து யாரை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்கே வந்து வச்சிருக்காங்க. அவங்கள வந்து தமிழ்நாட்டை ஆள வைக்கிறது மூலயமா அவங்கள வந்து, அதாவது ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் ஆளை வச்சுட்டு ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு பினாமி ஆட்சியா வந்து நடக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வந்து முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிற ஒரு பொம்மையா தான் வந்து மோடி வந்து செயல்பட்டு இருக்காரு. அதாவது ட்ரம்ப் சொல்றதை கேட்கிற ஒரு தலையாட்டி பொம்மையா தான் மோடி இருக்காரு. சேம் அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டிலையும் வந்து மோடி வந்து பண்ண நினைக்கிறாரு. எப்படி ட்ரம்ப் சொல்றதை கேட்டு மோடி நடக்கிறாரோ அதே மாதிரி மோடி சொல்றதை கேட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணி, ஆர்எஸ்எஸ் கூட்டணி எல்லாமே வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ வந்து மோடி நினைக்கிறது நடக்க கூடாது. அவர் என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் டிசைட் பண்ணணும், அதை விட்டுட்டு அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து மோடி அவர்கள் மேலே வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாச்சார போர், அதாவது பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப எதிர்க்குது. அதனால அதாவது தமிழர்களோட பண்பாட்டை வந்து ஆர்எஸ்க்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. அதனால வந்து அவங்க உள்ள வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த தமிழ்நாட்டு மக்களோட அந்த கலாச்சாரம் அவங்க பண்ற அதை பின்பற்ற முறைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க தமிழ்நாட்டவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கணும்ன்ற முடிவு வந்து சென்னையில் எடுப்பாங்களா இல்லை வந்து டெல்லியில் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டாபிக் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அதாவது கெஜ்ரிவால் அவர்களோட மீட்டிங்கும் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய மீட்டிங்கும் வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தல் காலத்தில் வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும், அது வந்து அவங்கள வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனில் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்குமா, இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கொடுத்த அந்த ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொண்டு போகும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்கனால தான் நமக்கு இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர வேற என்ன பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் நான் பேசுகிறேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் பெட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.